இந்த அரிச்சல் முனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து ராமாயணத்துடன் தொடர்புடைய ஒரு புராண முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாகவும் கருதப்படுது. அதாவது 1964க்கு பிறகு இந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் நகரமாக மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 ஒரு மிகப்பெரிய புயல் வந்தது. அந்த புயலில் சுமார் ஒரு 1800 பேரை பலி வாங்கி உயிரை காவு வாங்கிடுச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800 பேரோட கனவை செதைச்சிருச்சு. கண்ணுமிக்க நேரத்தில் ஒரு ரயில் பெட்டியில் ஒரு ரயிலையே அடிச்சுட்டு போயிடுச்சு கண்ணில் முழுகி. இங்கே வந்து பண்டைய காலத்தில் வர்த்தகம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு 1964க்கு முன்னாடி தனுஷ்கோடியிலிருந்து, அதாவது அரிச்சல் முனையிலிருந்து இந்தியா இலங்கை ஏன்னா ஒரு முக்கியமான வர்த்தக மையமாக தான் அந்த இடம் இருந்திருக்கு. ரயில் நிலையம், துறைமுகம், சுங்கச்சாவடி போன்றவை அனைத்துமே இங்கே இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பார்த்தாலே நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்க அந்த மலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே தெரியும். இங்கிருந்து ஸ்ரீலங்காவுக்கு சுமார் ஒரு 18 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த மலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைப்பகுதியெலாம் இங்கிருந்து பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி டயத்தில் பார்த்தா தெரியும் அப்படின்னா, இந்த வந்து காலநிலை மாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வானத்தில் வந்து கிளியராக இருக்குது, எந்த ஒரு மேகம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, கிளியராக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே கீழே இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. இங்கே வந்து படிக்கட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, பாறை கற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்கள் மேலே காலை வச்சு தான் கீழே இறங்கணும். குழந்தைங்க, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எகிரி குச்சி ஜம்ப் பண்ணி இறங்கிடுவாங்க கீழே. ஆனால் பெண்களும் குழந்தைங்களும் அப்படி பண்ண முடியாது. ஸோ யாருன்னா பக்கத்தில்